ஒரு ரோட்டு பக்கோடா செம்மையாக இருக்கும். செம்ம சூப்பர். அப்படி சாப்பிட்றதுக்கு பாருங்கள், பொறுன்னு இருக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும். இது வந்து ரோட்டு பக்கோடா. இது நம்ம சேனலில் போட்டிருக்கோம். எப்படி செய்யலாம் என்னென்னு பார்க்கலாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். 1 வயசு குழந்தையிலேருந்து 80-90 வயசானவங்க கொண்டு இதில் சாப்பிட்லாம். பூண்டெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஊறுறதுக்குள்ளார டக்கு டக்குன்னு செஞ்சிடணும். மாவு ஊறிச்சுன்னா எண்ணெய் அதிகமாக இழுக்கும். தீபாவளி பலகாரம் செய்ய ஆரம்பித்தாச்சு. இப்படி அழுத்தி இப்படி தேய்க்கணுங்க. பார்த்து ஜாக்கிரதையாக தேய்க்கணுங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா 2 சைடு கைப்பிடி வேறு இருக்குது. அப்படிதான் செய்யணும். இதை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது, சிரமம். இந்த மாவு கீழே உழுவாமல் கடாய்க்குள்ளேயே உழுவுற மாதிரி செய்யணும். குழந்தைங்க வந்து 1 வயசு குழந்தைங்க முதல் கொண்டு இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்லாங்க. ஏன்னா அதில் பூண்டெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நல்லா அரிசி வேறு புழுங்கல் அரிசிங்களா, சூப்பராக இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும்.